தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத, நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான கொடூரமான தொடர் சம்பவங்கள். ஒரு சம்பவம் நடக்குது, அதை குறித்து படிச்சுட்டே இருக்கும்போது தடால்னு பாருங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. சரி, அந்த சம்பவம் எதற்காக நடந்தது, அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் தோண்டி தேடி பார்க்கும்போது இன்னும் 2 சம்பவம் நடக்குது. சரி, அந்த 2 சம்பவத்தோடு நின்னா பரவாயில்ல, அடுத்து 3, 4, 5, 6, 7, 8, 9 தமிழ்நாடு முழுக்க இதை போல கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள எக்கச்சக்கமான சம்பவம். திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த, ஏன் திரைப்படங்களில் கூட பார்க்காத, கற்பனை கிட்டாத நிறைய சம்பவங்கள் பாருங்க தமிழ்நாடு முழுக்க அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருவோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த 3 உலகிலும் ஆள் இல்லை. 3 உலகம், ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பாக்கி 2 உலகம் எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போதுக்கு தேடி பார்க்கலாம் அந்த உலகம் எங்கே இருக்குன்னு. தப்பு கிடையாது. இப்போ உலகில் நம்ம சிஎம் சாருக்கு நிகராக யாருமே இல்லைன்னு சொல்லும்போது, ஆனால் பாருங்க ஊருக்குள்ளே வேற மாதிரி பேசினிருக்காங்களே. டெல்லி பக்கம் போய் கேட்டால் பிரதமர் அவர்களும் நம்ம சிஎம் சாரும் சந்திக்கிற அந்த சந்திப்பு நேரம் என்பது 30 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 நிமிஷத்தோடு முடிச்சிட்டாங்க. 2வது, நம்ம சிஎம் சாரை சந்திப்பதற்கு அமித்ஷா அவர்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாராமே. மீட்டிங் ஷெட்யூல் படி அவரையும் சந்திப்பதற்காகத்தான் போனாங்க. 2 நாள் சந்திப்பு நடைபெறும்னு சொல்லி. ஆனால் பாருங்க அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாராமே. டெல்லி பக்கம் பேசினுக்கிறாங்க. டெல்லியிலிருந்து வருகின்ற தகவல் என்னங்க, வந்தாரங்க, பார்க்கக்கூடாதா ஒரு 5 நிமிஷம், நிறைய பேரை பார்க்கணுங்க, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி டைமே கொடுக்காம அமித்ஷான்னு சொல்கிறாங்களே. உண்மை நிதர்சனம் இவ்வாறாக இருக்க, நம்ம இன்றைக்கும் பாருங்க சினிமாவில் வருகின்ற பஞ்சு டயலாக் மாதிரி உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் பேசினுக்கிறோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல். எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த 3 உலகிலும் ஆள் இல்லை. ஆனால் உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஏங்க நம்மளால் ஊருக்குள்ளே நடக்கிற குற்ற சம்பவங்களை தடுக்க முடியலைங்க? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்காத, அரங்கேறாத, சொல்ல முடியாத, ஏன் சினிமாவில் கூட பார்க்காத, கற்பனைக்கு எட்டாத எவ்வளவு கொடூர கோர சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதும், பெண்கள் பாதுகாப்பில் நோ சமரசம், நோ காம்ப்ரமைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பெண்கள் பாதுகாப்பு தான் சொன்னோம் இல்லைங்களா? ஏன்னா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் பிரச்சார சமயத்தில் பிரதானப்படுத்தி பேசி 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 நாங்கள் ஆட்சிக்கு வர பட்சத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னோம். இப்பவும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். குற்றம் நடந்த பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனால் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தடுப்பது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட முதல் வேலை, முதல் கடமைன்னு சொன்னோம், வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை இப்படி காற்றுல பறக்க விடலாமான்ட்டு நாங்கள் கேட்கலங்க. இன்றைக்கு பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாகவே கேட்டுனுக்குறாங்க, நம்ம வாழ்வது தமிழ்நாடா அல்லது வடமாநிலமான்ட்டு. சேலம் மாநகரம் அன்னதானப்பட்டி காவல் எல்லைக்கு உட்பட்ட தாதகாப்பட்டையைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த 25ஆம் தேதி அன்று காணாமல் போகிறாங்க. புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் தேடியதாக சொல்கிறாங்க. திடீரென்று பாருங்க 27ஆம் தேதி அன்று அந்த சிறுமியை சடலமாக மீட்டெடுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 25ஆம் தேதி அன்று அந்த 16 வயது சிறுமி காணாமல் போயிருக்காங்க, தேடின்னு இருக்காங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் அடங்கிய செய்தி ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வந்ததுங்களா? 27ஆம் தேதி அன்று அந்த காணாமல் போன சிறுமியை சடலமாக மீட்டெடுக்கிறாங்க. இது குறித்து சேலம் காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட அந்த சிறுமி பிறவிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர். சம்பவம் நடந்த அந்த 25ஆம் தேதி அன்றைய தினம் வீட்டிலேருந்து காணாமல் போகிறாங்க. புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே நாங்கள் பதிவு பண்ணி காணாமல் போன அந்த சிறுமியை தேடினோம். கடந்த 2 தினங்களாக நிறைய சிசிடிவியை ஆய்வு பண்ணோம். அப்படி ஆய்வு செய்ததில் ஒரு க்ளூ கிடச்சிதுங்களாம். அதாவது விஎஸ்ஏ கல்லூரி அருகில் அரியானூர் என்கின்ற பகுதியில் அந்த சிறுமி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பகுதியை சுற்றி அந்த சிறுமியை தேடி கொண்டிருந்த நிலையில் 27ஆம் தேதி அன்று சீரகாபாடி என்கின்ற ஒரு ஓடையில் அந்த சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த சிறுமியின் பிரேதத்தை கைப்பற்றி புலன் விசாரணையை மேற்கொண்டு அந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அமைச்சிருக்காங்களாம். முதற்கட்டமாக அந்த சிறுமியின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவ நிபுணர்கள் அந்த சிறுமியின் உடலில் வெளிக்காயங்களோ
உட்காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை என்று சொன்னதாக போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பிறகு இந்த மரணம் எப்படி நிகழ்ந்திருக்க கூடும் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகும் புலன் விசாரணையில் முடிவிலும் தெரியும்னு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 25ஆம் தேதி அன்று காணாமல் போய் 3 தினங்களாக அந்த சிறுமியை தேடி நிற்காங்களாம். ஆனால் பாருங்க, எந்த நியூஸும் இது வரைக்கும், அதாவது சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட பிறகு வந்த அந்த செய்தி காணாமல் போகும்போது வரவே இல்லை. சரி, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வருகின்ற செய்தி கூட இருக்கட்டும். போலீஸ் அறிக்கையில் இந்த இடத்துல, இந்த பகுதியில் அந்த சிறுமி சுற்றித் திரிவதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லும் போது டக்குன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கன்சர்ன் ஸ்டேஷனோட பேட்ரோலை இம்மிடியேட்டாக அந்த பகுதிக்கு அனுப்பி அந்த சிறுமியை உயிரோட மீட்டு எடுத்துக்கலாமே. நம்ம சிசிடிவி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது இந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த சிறுமி சுற்றித் திரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டதுன்ட்டு அறிக்கையில் சொல்கிற பட்சத்தில் பார்த்துருக்கும் போது எதுக்காக டக்குன்னு அலர்ட் ஆகலன்ட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியே கேட்க தான் செய்வாங்க. அதே மாதிரி இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற ஒரே ஒரு சம்பவம் நடந்ததை வைத்துக்கொண்டு மனசாட்சி இருக்கான்னு கேட்டோம். ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டி எங்களை உட்கார வைங்க, பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்ன மாதிரி கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆனால் பாருங்க, ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாதுங்க, எண்ணில் அடங்காத சம்பவம். நாளுக்கு நாள் இதை போன்ற பெண்களுக்கு நடக்கிற அநியாய அக்கிரமம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பாருங்க, இதையெல்லாம் நம்ம தடுக்க தவறிவிட்டு பிரஸ் மீட்ல எது சம்பந்தமா கேள்வி கேட்டா எது சம்பந்தமா பதில் சொல்றாங்க? எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த உலகிலும் ஆள் இல்லை. அப்படிங்களா? நேற்றைய தினம் தென்காசியில் நடந்த சம்பவம் சொன்னோம் இல்லைங்களா? திரைப்படத்தில் கூட ஏன் கற்பனைக்கும் எட்டாத சம்பவம் தென்காசியில் நடக்குது. 12 பேர் கொண்ட கும்பல் உள்ள வந்து பார்க்குற எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறாங்க. இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் நேற்று முதல் வைரலாகி கொண்டிருக்கிறது 10 சோஷியல் மீடியாவில். ஏன் அந்த சம்பவம் நடந்தது, எதுக்காக நடந்தது, 12 பேர் கொண்ட கும்பல் எதுக்காக பார்க்குறவங்க எல்லாரையும் வெட்டினாங்கன்ட்டு சம்பவத்தை கண்ணால பார்த்தவங்க சொன்னாங்க. 4 பேரும் முகம்லாம் தெரியல, அவங்க பாட்டில் மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. போட்டு வந்து மேக்கப் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்து அவங்க ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களையும் கத்தி எடுத்து தான் வெட்டினாங்க. என்ன சொல்லி வெட்டினாங்கன்னா, இவன் தான் அவன் தான் சொல்லி சொல்லி வெட்டினாங்க. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்குட்டூடி வந்து இங்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து வெட்டினாங்க. அப்ப அந்த கட் அவுட் என் வீட்டுக்கிட்ட வெட்டையில என்ன சொல்லி வெட்டாங்கன்னா, அதுல ஒருத்தன் தான் வெட்டணும். அந்த வார்த்தையை தேவையில்லாத வார்த்தைகளை எங்களை பேசி இது பண்ணதாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும், இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணணுமா? எங்களை வந்து இவ்வளவு ஒரு துன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காரியம் நாங்க வைக்க கூடாதா? ஒரு போஸ்ட் வைக்க கூடாதா? ஏன் நாங்க ஜாதிய குலத்தை கொண்டு ஏன் நாங்க அதுல வச்சிருக்கோம்? எங்க குடும்பத்துக்குள்ள போஸ்டர் தானே நாங்க ஒட்டியிருக்கோம். அப்ப ஏன் நீங்க எங்களை வந்து இப்படி தாக்குதல் பண்ணுதீங்க? தேவையில்லாத வேலையை பண்ணுதாங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நாங்க நேத்தும் போராட்டம் பண்ணணும். போங்க போங்க எங்களை விரட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க போராட்டம் தான் பண்ண போறோம். அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல. உசுரே போகுது. எங்க பிள்ளைங்க 6 பிள்ளைங்க அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் உசுருக்கு போராடிட்டு கிடக்கு. நாங்களும் போய் அதோட சேர்ந்து போராடுவோம். மாப்பிள்ளைங்களுக்கு வெறி. விசேஷ நாட்களில் பேனர் வைப்பது வழக்கம். ஆனா பாருங்க, நீங்கெல்லாம் பேனர் வைக்கலாமா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை சொல்லி நீங்கள்லாம் பேனர் வைக்கலாமான்னு சொல்லியே வெட்டினாங்களாமே. நேற்று முதல் இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தர் இது குறித்து வாயை திறப்பாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. மூச்சு பேச்சே இல்லை. என்னப்பா இந்த சம்பவம் இங்கே தான் நடந்ததா, இல்லை வட மாநிலங்கள் பக்கம், இல்லை வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடந்ததான்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு மயான அமைதி மோட்ல இருக்கிறாங்க எல்லாரும். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மொத்தமாக 12 பேர் கொண்ட அந்த கும்பலில் 8 பேரை கைது பண்ணிட்டாங்களாம், 4 பேரை தேடிட்டு இருக்காங்களாம். இந்த இடத்துல அடுத்த சந்தேகம் அப்படின்லாம் கேள்வி. இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முந்தைய ஆட்சியில் இவ்வளவு பெருசாக கிடையாதுங்க, ஆனால் நாங்குநேரியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சமயத்தில் என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க. என்னப்பா இது, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காரு, யாருமே வந்து பார்க்கலையே, முக்கியமாக பாருங்க முதல்வர் ஏன் வரவில்லை, அந்த கேள்விதான் பெரிய அளவில் எழுப்பப்பட்டது. தேர்தல் பிரச்சார சமயங்களில் இந்த நாங்குநேரி சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டது. பிரதானமாக கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஏன் வரலன்ட்டு. இப்போ இந்த இடத்துல பல பேரை வெட்டியிருக்காங்க. ஒரு கும்பல் உள்ள புகுந்து அவ்வளவு பேரை வெட்டுறாங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்க, சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே இது குறித்து எந்த ஒரு அறிக்கையும் தெரிவிக்கல, என்னன்னு சொல்லலை. நாங்குநேரி சம்பவம் நடந்த சமயத்தில் முதல்வர் ஏன் அங்கு சென்று பார்க்கவில்லைன்னு கேட்ட அதே கேள்வி தானே இன்னைக்கு கேட்பாங்க. ஏன்னா பாருங்க, நம்ம கேட்டோம் இல்லைங்களா, உங்க ஆட்சியை பார்த்து மட்டும் கேள்வி கேட்டா ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்ட்டு. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? அப்ப இன்னைக்கு கேட்பாங்க இல்லைங்களா, அன்னைக்கு அடுத்தவங்க ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கும்போது ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்னு கேட்கும்போது, அதே மாதிரி உங்க ஆட்சியை பார்த்து மற்றவங்க கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா கேட்பாங்க.
ஏன் சார் உங்களுக்கு கோபம் வருது? உண்மையை தானே கேட்குறாங்க. அன்றைக்கு அப்படி அடுத்தவங்களை பார்த்து கேட்கும்போது இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா, ஏன் செல்லவில்லை என்று. பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்டம் ஒழுங்கை காப்பதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், வேலை வாய்ப்பு கொடுப்பதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் உங்கள் ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது நம்ம சிஎம் சாரை பார்த்து நாங்கள் சொல்லலைங்க, இதற்கு முன்னாடி இருந்த சிஎம் சாரை பார்த்து இப்போ இருக்கிற சிஎம் சார் சொன்னது. சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்படிங்களா? திருவாரூரில் நேற்றைய தினம் நடந்த கோர கொடூர கொலை சம்பவம். மகள் கண்ணுக்கு முன்னாடியே அப்பாவை வெட்டி கொன்ற ஒரு மர்ம கும்பல். படுகொலை செய்யப்பட்டவர் செங்கல் சூளையில் மேஸ்திரியாக பணிபுரிபவர். சம்பவம் நடந்த நேற்றைய தினம் ஒரு மர்ம கும்பல் வீட்டுக்குள்ள புகுந்து அவருடைய மகள் கண்ணுக்கு முன்பாகவே வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. என் கண்ணுக்கு முன்னாடியே என் அப்பாவை வெட்டி கொன்னுட்டாங்கன்னு அந்த சிறுமி கதறிய காட்சி. யோசிச்சு பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மகளின் கண்ணுக்கு முன்பாக பேசி கொண்டிருந்த அந்த அப்பாவை அந்த சிறுமியின் கண்ணுக்கு முன்னாடியே இழக்கிறான்னு சொல்லும்போது யாருக்குமே பயன்றது இல்லைங்களோ? எவ்வளவு கும்பல் பட்ட பகலில் உள்ள புகுந்து யாரை வேணா வெட்டி சாச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் பாருங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில். புது ஸ்டைலு, புது ட்ரெண்டு. ஆனால் பாருங்க, இதை குறித்து யாரும் பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் கோவம் வந்துடும். சிஎம்ஐ என்னங்க விமர்சனம் பண்ணுறீங்க? உலகில் அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லைன்னு பெருமை பேசுவோம். எங்கே சென்றதுங்க சட்டம் ஒழுங்கு? எங்கே போய் கொண்டிருக்கிறது? எல்லாத்துலேயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானா? அது மட்டும் கிடையாது. பட்டப்பகலில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? சென்னையில் நடக்குது பாருங்க. ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆபாச படத்தை காட்டி பின்னாடியே வந்து மிரட்டுறாராம். புதுசாக இருக்குது தமிழ்நாட்டில். கடந்த 48 மணி நேரத்தில் நடக்கிற தொடர் சம்பவங்களை பார்க்கும்போது புதுசாக இருக்குது. ஏன்னா இதை போல் தொடர் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக வட மாநிலங்கள் பக்கம் தான் நடக்கும். நம்மளும் அது குறித்து நிறைய பேசியிருக்கோம். ஆனால் பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே 48 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு சம்பவங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக சொன்னவங்களும் சரி, இப்போ பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் காவல்துறையில் புகார் கொடுப்பாங்க. அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது போக்சோ வழக்கு பாயும். ஆனால் பாருங்க, போலீஸ் மேலேயே போக்சோ வழக்கு பாஞ்சிருக்கு. அதுவும் சென்னையில் கோடம்பாக்கத்தில். சொல்வதற்கே இந்த செய்தியை எடுத்து போடுறதுக்கே ரொம்ப கேவலமாகுதுங்க. 16 வயது சிறுவனுக்கு மது வாங்கி கொடுத்து விட்டு அந்த சிறுவனை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஆனால் எப்படி கொஞ்சம் வேமா சூசோ இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸே இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க. பிரச்சனைன்னு வந்தால் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனால் பாருங்க, போலீஸே இதை போன்ற விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தால் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இதை போன்ற பாலியல் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது போலீஸ் போக்சோ வழக்கு போடுவாங்க. ஆனால் பாருங்க, போலீஸ் மீதே போக்சோ வழக்கு பாயக்கூடிய அளவுக்கு உண்டான மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதையெல்லாம் யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட கேட்கறது? பதில் சொல்ல வேண்டியது பிரஸ் மீட்டை தவிர்த்துருவாரு. நம்ம சிஎம் சார் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரு. சார், மேடம் ஜெயலலிதா வந்ததுக்கு யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார், why are you not meeting with Rahul Gandhi சார்? என்ன நடக்குதுன்ட்டு ஒரு அறிக்கை வாயிலாகவும் தெரியப்படுத்த மாட்டாரு. ஆனால் பாருங்க, சரி சிஎம் சார் தான் எதுவும் சொல்ல மாட்டாரு, அமைச்சர்கள்கிட்ட கேட்கலான்னு கேட்டால், எப்பா தளபதியை பற்றிலாம் என்கிட்ட பேசாது, என்கிட்ட கேள்வி கேட்காத. என்ன சார்? ஆமாம், என்கிட்ட பேசாது, என்கிட்ட கேள்வி கேட்காது. அதை பற்றிலாம் சிங்கப்பெண் திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது. அதை கைவிட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க, நாங்க கேட்கல. இல்ல, நீங்க கேட்குற கேள்வி வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் பத்திலாம் கேட்க கூடாது சார். ஏன்னா இல்ல அதாவது என்கிட்ட கேட்க கூடாது. இல்ல சார், நான் வந்து ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவருக்கு அரசு பணி நிறைய இருக்கு, மக்கள் பணி நிறைய இருக்கு. அவர் வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம அது தப்பா நினைக்காதீங்க. நான் வந்த விசிட் வந்து நம்ம வண்டல கேட்க கூடாதுன்னு சொல்ல சார். நீங்க வந்து எனக்கு அவருடைய அரசு அவர் வந்து இப்போ வந்து 1 மாசம் கூட நம்ம ஆகலை சார். ஏற்கனவே வந்து
10 லட்சம் கோடி கடன்ல விட்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு. ஜூ பத்தி மட்டும் தான் என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம துறையை பத்தி, வனத்துறையை பத்தி நீங்க 1000 கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அதான் சொல்றாரு இல்லைங்க, 1000 கேள்வி ஜூவை பத்தி கேளுங்கன்னு சொல்லி. 1000 கேள்வி வேணா, ஒரு 5 கேள்வி கேட்டுக்க வேண்டியதானே. அவரே கேட்க சொல்றாரு. அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டா என்ன கேட்டாங்க? சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை குறித்து கேள்வி கேட்டாங்க. சொல்லினே இருக்கிறீங்களேங்க, விழா வைக்கிறேன்னு சொல்றீங்க, ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பிரம்மாண்டமா ஏற்பாடெல்லாம் பண்றீங்க. திடீர்னு பாருங்க, டெல்லி பயணம் செல்வதால நடக்க இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் துவக்க விழா ரத்துன்னு அறிவிக்கிறீங்க. சரி, அன்னைக்கு இல்லைன்னா சென்னை திரும்பியதற்கு பிறகு மறுபடியும் விழா ஏற்பாடெல்லாம் நடக்கும்னு சொல்லி 29ஆம் தேதி அன்று மறுபடியும் தேதி குறிக்கிறீங்க. அந்த தேதியில் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பிரம்மாண்டமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் துவக்க விழான்னு நடைபெறும்னு சொன்னீங்க. ஆனா பாருங்க, அதுவும் கேன்சல்னு சொல்லிட்டீங்களேங்க. இது குறித்து என்னதான் பிரச்சனைன்னு கேள்வி கேட்டாதான் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஜூவை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசணும். சரி, அது போட்டாங்க. நம்ம சிஎம் சார் ஏங்க ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணுறாரு, ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாருன்னு கேட்டால், அப்படியெல்லாம் ஒன்றும் என் கவனத்துக்கு வந்தாமா தெரியலிங்களே. அவர் கவனத்துக்கு வரலீங்களா இது வரைக்கும்? அப்படியெல்லாம் என் கவனத்துக்கு வந்த மாதிரிலாம் தெரியலங்க. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இல்ல, ஆமா, சமாளிக்க இல்லையா? இல்ல, அப்படி இல்ல. அது வந்து இல்ல செய்தியாளரை சந்திக்கிறதா இல்லையான்றதெல்லாம் என் கவனத்துக்கு வரல சார், ப்ளீஸ். அதனால வந்துட்டு நீங்க சொல்றீங்க அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாது. சரி, நம்ம வனத்துறை அமைச்சர்கிட்ட எது கேட்டாலும் சொல்ல மாட்டாரு, இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பதிலே சொல்ல மாட்டாரு. எது கேட்டாலும் என்னங்க ஆய்வு மட்டுமே பண்ணினுக்கிறீங்களே, என்னதான் பண்ண போறீங்க? ஆய்வு பண்றேன்றீங்க, ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சுதுங்களா, ஏதாவது கண்டெடுத்தீங்களா, அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டா, எதை கேட்டாலும் பாருங்க ஒரே ஒரு பதில் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி துறை ரீதியான இது ஒரு ஆய்வு தாங்க, சாதாரண ஒரு ஆய்வு. உங்களுக்கு கூடிய விரைவில் இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன்னா. நன்றிண்ணா. பொறுமையாண்ணா, ஆய்வுக்கு வந்திருக்கனா, ஆய்வு பண்ணிட்டு இதனுடைய விளக்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரி, மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, அதுக்காவது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கும் பாருங்க ஒரே பதில் சொல்லிட்டு நிக்க கூட இல்லைங்க. ஒண்ணு என்ன தெளிவா சொல்லுங்கண்ணா, ஆய்வுக்கு வந்திருக்கோம். அதுதான் சார், தேர்தல் அறிக்கையில சொல்லிருந்தீங்க, இப்ப வந்து போடுற அரிசியை விட தரமான அரிசிகள் நாங்க விநியோகிக்கப்பட்டது. இது வரைக்கும் எல்லாமே ஆய்வா தானே இருக்கு, எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வந்த மாதிரியே தெரியாது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாருன்னா. எல்லாத்தையுமே வந்து தமிழக முதல்வர் கொடுக்கணும், அமைச்சர்கள் எல்லாம் எதுக்குண்ணா? அவர்களின் வழிகாட்டலின்படி தானே நாங்க போயிட்டு இருக்கோம். நன்றிண்ணா. வசனம் பேசுறவரு இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வசனம் பேசுறவரு என்னங்க இது? மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அவரோட பதவியோட அருமை நமக்கு தெரியுது, ஆனா பாருங்க அவருக்கு தெரியலையே. கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது ஏதோ கட்சி உறுப்பினர் மாதிரி ஏன் இப்படி ஓடுறாருங்க? இந்த மாதிரி அவர் ஓடுறது லைவா கேமரால ரெக்கார்ட் ஆகும்ட்டு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியலங்க. கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது சொன்ன பதிலையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இப்படி ஓடுறாரு. சரி, இந்த பக்கம் அடுத்த ஏரியா பக்கம், அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏரியா பக்கம் வரலான்னு பார்த்து அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டா அவரு சொன்னார் பாருங்க, ஒரு பதில் விளக்கம் கொடுத்தாரு. நிச்சயம் பல வகைகள்ல திருடருக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. இதை வந்து நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்து அந்த பெரிய சிலர் சொன்னாங்க, உண்மைதான், அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க, கரண்ட் பில் வந்து கட்ட முடியலங்கிறத பார்த்தேன், இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு மேல வாங்குற இந்த 10 ரூபாயை குறித்து முன்னாடி ஒலித்த பாடலாம் கூட ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா பாருங்க, நம்ம மினிஸ்டர் சார் கொடுத்த இதே போன்ற ஒரு விளக்கத்தை தான் பாட்டிலுக்கு மேல ஏன் 10 ரூபா வாங்குறாங்கட்டு மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த விளக்கத்துக்கு முன்னாடி ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் கொடுத்தாங்க. மேலும் மேலும் அதற்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள்
அந்த ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை பத்தி எந்த கவலையும் படாமல் ஊழியர்களுக்கான செலவினங்கள் அனைத்தையுமே ஊழியர்கள் தலையிலேயே சுமத்தி ஊழியர்களை மேலும் மேலும் பணிச்சுமையை ஆக்கி விட்டு கொண்டதால் இந்த ஊழியர்கள் கூடுதல் விலை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதாவது சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, அந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குற காசை வச்சுதான் நாங்க எல்லா செலவையும் பாத்துக்கிறோம். 10 ரூபா வாங்குறது எதுக்குன்னா, எங்களுக்கு வந்து இதர செலவுகள் நிறைய இருக்கு. முதல்ல கடையோட வாடகை, இபி பில் முழுவதுமாக அரசிலிருந்து வழங்கப்படுவதில்லை. இடத்திற்கான வாடகையும் அரசு கொடுக்கிற வாடகை இல்லாமல் இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அடுத்து இபி பில், அட்டை பெட்டி, அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு வந்து இறக்குறவங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து பைபேக், பாட்டில் திரும்ப பெறுவதற்கான அந்த இடத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 1000-1500 பாட்டில்களை சேகரித்து வைப்பதற்கான இடம் வேண்டும். அதுவும் பாட்டில் எடுக்கிறது 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு முறைதான் ஒப்பந்ததாரர்கள் எடுக்க வருகிறார்கள். அதை சேமிப்பதற்கான இடவசதி கிடையாது. அதற்கான இடத்திற்கான வாடகையும் நாங்களே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இது எல்லா செலவும் முழு செலவும் அவங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க எம்ஆர்பி மட்டும் நாங்க வைத்து விற்க தயாராக இருக்கிறோம். லோடு இறக்குறது, ஏத்துறது, கடை வாடகை, கரண்ட் பில்லு கட்டுறது, மற்றபடி பாருங்கள் எல்லா செலவையும் நாங்கள் இந்த 10 ரூபாய் வாங்கி தான் வசூல் பண்ணி தான் பண்ணுறோன்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுக்குறாங்களே. ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியில் ஏன்பா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறீங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தப்பிச்சு போயினே இருப்பாங்களே. செந்தில் பாலாஜி அவர்கள் தாங்க வசூல் பண்ண சொன்னார். நம்ம வசூல் பண்ணுற காசு எல்லாமே அவருக்கு தான் போகுது, மூட்டை கட்டி சாயங்காலமான நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லி ஒரே ஒரு பதிலை சொல்லிட்டு ஓடி போயிருந்தாங்க. இப்போ என்ன இவ்வளவு நீளமான விளக்கம்? இதுக்கு பின்னாடிக்கிற பிளான் வேற மாதிரி பிளான் போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிளானோட ஆதாரங்கள் முழுவதுமாக கிடைத்த பிறகு அது குறித்து நம்ம பேசலாம், பின்னாடி தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜோஷியர் டுபாக் ஒரு காமெடி டைலாக் வரும் இல்லைங்களா, நீ சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக இருக்கான்ட்டு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் கையை காட்டி எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னோமோ, ஆனால் பாருங்கள் அதே இடத்துக்கு நம்ம வந்ததற்கு பிறகு இதற்கு முன்னாடி இருந்தவங்களை பார்த்து சொன்னதை காட்டிலும் டபுள் ட்ரிபிள் மடங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம். எல்லா விஷயத்திலையும், அனைத்து துறைகளிலும், அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானால் 6 சிலிண்டரு, அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு இலவசம், அப்படி இப்படின்ட்டு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசினீங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட எடுத்துக்காங்க டைம். பெண்கள் உரிமை தொகை 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்குறோன்னு சொன்னதெல்லாம் கூட டைம் கொடுப்பாங்க. ஆனால் பாருங்கள், வந்த கையோடு சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எதற்கு டைமு? ஒரு மாநிலமோ ஒரு நாடோ அந்த இடத்துல மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு. எந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறதோ அந்த இடத்துல பாருங்க மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. எதையெல்லாம் நம்ம கையில் எடுத்து அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரை எதிராக நம்ம வச்சோமோ அதெல்லாம் பாருங்க நமக்கு இன்றைக்கு எதிராக திரும்பும் போது இந்த இடத்துல நியாயமா தப்பை ஒத்துக்கணும் இல்லைங்களா, உண்மையை சொல்லணும் இல்லைங்களா? ஆமாங்க, யாராக இருந்தாலும், அது எந்த நாடாக இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும், இதை போன்ற தனி மனிதர்கள் செய்கின்ற தவறுகள், குற்றங்கள் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டே இருக்கும். குற்றங்கள் நடந்து அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை விரைவாக தேடி கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தர முடியுமே தவிர ஒரு அரசாங்கத்தால். ஆனால் எங்கேயாவது ஒரு குற்றம் நடக்க போகிறது என்பதை முன்னாடியே மந்திரம் போட்டு மைய போட்டு ஞான திஷால் தெரிந்து கொண்டு தடுக்க முடியாது. அப்படி அவங்க தடுக்க தவறியதை நான் தடுக்கிறேன், ஆட்சிக்கு வந்தவுடனே நடைபெறுகின்ற குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாகவே நான் தடுத்து காட்டுறேன்னு சொன்னங்க. நான் கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதிங்க, அவதூறு பரப்பிட்டேங்க, பொய்யை பேசிட்டேங்க. இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர்கள் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டேங்க. பிரச்சார சமயத்தில் நான் பேசுனதெல்லாம் பொய்யின்ட்டு ஒத்துக்கங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இதெல்லாம் பொய்யுங்க. 200 யூனிட் ஒவ்வொரு மாதம் கட்டணம் இல்லாமல் மின்சாரம், விவசாய கடன் தள்ளுபடி எப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றணும், அதே வரிசையெல்லாம் பாருங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பை குறித்து இதற்கு முந்தைய ஆட்சியாளர் மீது பழிய வச்சு நான் பொய்யான வாக்குறுதியை கொடுத்தேன்ட்டு உண்மையை சொல்லுங்க, தப்பே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, பொய்யெல்லாம் நான் பேசலுங்கன்னு சொன்னா அப்போ வந்த கையோடு இதை போன்ற குற்ற சம்பவங்கள், அதுவும் பாருங்க தொடர்ந்து இதற்கு முன்பாக நடக்காத அளவுக்கு இந்த கடந்த சில தினங்களில் நடந்த குற்றங்கள் அனைத்தையும் நடக்காதவாறு தடுத்துக்கணும் இல்லைங்களா? தடுக்கலை. அப்போ கொடுத்த வாக்குறுதி பொய் தான். இதை குறித்து தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது. கேள்வி கேட்பதும் குறை சொல்வதும் ரொம்ப சுலபம், ஆனால் பாருங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கேள்வி மட்டுமே கேட்டு நம்ம பதில் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் பதில் சொல்கிற இடத்துக்கு வந்தாலும் பதிலை சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். எந்த கேள்வி கேட்டாலும் சொல்கிற பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார்னா, எங்கள் தளபதிக்கு நிகராக இந்த உலகிலும் ஆள் இல்லை. தமிழ்நாட்டோட முதல்வரை பற்றிலாம் கேட்கக்கூடாது சார். சூப்பர்.
மாற்றம் கேட்டோம் இல்லைங்களா? இதுதான் மாற்றம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா அநியாய அக்கிரம சம்பவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை தவறாமல் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.